ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ ரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2026 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் தொழில், வியாபாரம், பணவரவு என பல வகையிலும் நன்றாக இருந்தாலும் உடல்நிலை, கணவன் மனைவி உறவு, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள் நலம் ஆகியவற்றில் கவனம் வைக்க வேண்டும். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான புதன் 2ஆம் இடமான கடகத்தில் ஆகஸ்ட் 18 வரை இருந்து பிறகு 3ஆம் இடமான சிம்மத்துக்கு செல்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. பண வரவு பெருகும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர், உங்கள் மதிப்பும் மரியாதையும் பெருகும், சுக சௌகரியங்கள் மேம்படும், வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும், தாயின் உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் இருக்கும், வீடு வாகனங்கள் மாற்றுவதற்கு ஏற்ற சமயம். 2 கூடைய சந்திரன் 9ஆம் இடமான கும்பத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 3 கூடைய சூரியன் மாதம் முற்பகுதியில் 2ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், தைரியம் வீரியம் மேலோங்கும், இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் மேன்மை கிடைக்கும். 5-12 கூடைய சுக்கிரன் 4ஆம் இடமான கன்னியில் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் வகையில் கல்வி கேள்விகளில் பின்னடைவுகள் இருக்கலாம். குழந்தை வகையிலும் வீடுமனை வாகன ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் வகையிலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கக்கூடும். திருமண ஏற்பாடுகளை 1 மாதம் தள்ளி போடுவது நன்மை தரும். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 6-11 கூடிய செவ்வாய் உங்கள் ராசியான மிதுனத்தில் சஞ்சரிக்க உடல்நிலையில் கவனம் தேவை. எதிரிகள் பலமிழப்பர், நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும், எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும், மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 7-10 கூடிய குரு 2ஆம் இடமான கடகத்தில் ஆட்சியாக இருந்து வருமானத்தை பெருக வைப்பார். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், குடும்பத்தில் அமைதி பெருகும், ஒற்றுமை மேம்படும், கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி வேற்றுமை மறந்து வாழ வழி பிறக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் பல வகையிலும் ஒத்துழைப்பர். குரு பார்வை 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரம், 10ஆம் இடமான மீனத்தில் விடுகிறது. எதிரிகள் பலமிழப்பர், உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும், பழைய கடன்கள் அடைப்படும், புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைக்கும். இதுவரை முடிவுக்கு வராத வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திடீர் பணவரவு இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. தொழில் வியாபார விருத்தி நன்றாக இருக்கும். உத்தியோக வகையில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 8-9 கூடிய சனி 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையும் பெறுகிறார். எனவே கடின உழைப்பும் நேர்மையும் உங்கள் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையை கொடுக்கும். சனி பார்வை 12ஆம் இடமான ரிஷபம், 4ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான தனுசில் விழுகிறது. வரவுக்கு மேல் செலவுகள் இருக்கும், கட்டுப்படுத்தவும் முடியாது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடுமனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. எனவே 3வது மனிதர் தலையீட்டை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். 9இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 3இல் இருக்கும் சிம்மக்கேதுவால் முயற்சிகள் சிறிது தடை தாமதங்கள் ஏற்படலாம். எனவே கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 25, 26, 27 மதியம் வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்கவும், வம்பு வழக்குகளிலிருந்து
விலகி இருக்கவும். இது ஒரு பொது பலன். அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தின் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே ராசியின் லக்னமானால் இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலன்களை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.